இன்று நவம்பர் மாதம் 6ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் தருவேன் உனக்கு இளைப்பாறுதல் என்று சொல்கின்ற என் ராஜாவே, என் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேற்றுகிற என் தேவனே, என் ராஜாவே, உமக்கு நன்றி 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 இறைவா. நான் உன்னை எந்நாளும் காப்பேன், உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனே, உம்மை நான் போற்றி புகழ்கிறேன், உம்மிடம் சரணடைகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் என்றென்றும் எனக்கு துணையாய் நிற்கின்றவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை நான் அர்ப்பணித்து பாடி போற்றி புகழ்கின்றேன். நன்றி இறைவா, நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, காண்பவரே உமக்கு நன்றி, கண்ணீரை துடைக்கிறவரே உமக்கு நன்றி, உடனிருக்கிறவரே உமக்கு நன்றி. நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி இறைவா, நன்றி 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 ஆண்டவரே. என் தேவனே, என் இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னை கைவிடாத நேசரே, என்னை பராமரிக்கிறவரே, உமக்கு 1000 நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடந்து வந்த கரடு முரடான பாதைகளை எல்லாம் கண்ணீரோடு கூட நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் உமது அருமையை எடுத்து பாடுகின்றன. அதிகாலையில் எழுந்திருக்கும் போது முந்தைய தினத்தின் நிகழ்வுகள் எல்லாம் இதோ நன்றியால் உம்மை துதிக்க வைக்கிறது. உம்முடைய கைவன்மை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய வலிமை, உம்முடைய சக்தி, இவை அனைத்தையும் நினைவில் கொண்டு உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. வானத்திற்கும் வையகத்திற்கும் உரியவரே, உம்மை போற்றுகிறேன். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் பண்படுத்தி பதப்படுத்தி ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாத்து உடைய பிரசனத்தால் எங்களை மூடிக்கொள்வதற்காக இந்த காலை நன்றி பலியை மனமுவந்து உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே, மனமுவந்து செலுத்துகிறேன்.
எப்படி நான் உமக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வார்த்தைகள் போதாது ஆண்டவரே. உடைய கிருபை எண்ண முடியாதவை. உடைய அன்பு ஆழமானது. உடைய அமைதி நிரந்தரமானது. இயேசப்பா, உமது பார்வை எம் பக்கம் திருப்பி உமது இரக்கத்தை எமக்கு காண்பித்து தக்க வேளையில் தக்க நேரத்தில் உம் கரம் நீட்டி எங்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறீரே, அதற்கு உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கோடி நன்றியால் உம்மை ஸ்துதிக்கிறோம். இயேசுவே, மகா கிருபையும் இரக்கமுள்ள என் தேவனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீ செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தவிர எனக்கு தெய்வம் உண்டோ? நன்றி இறைவா, நன்றி. இன்றைய திருப்பாடலில் கூட, திருப்பாடல் 122 இப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமே நீ வாழி, என் மகளே மகனே நீ வாழ்வாயாக என்று நீர் எங்களை இந்த காலை பொழுதில் வாழ்த்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆம், என் உள்ளத்தில் நீர் பொங்கி எழும்போது ஆண்டவரிடம் இல்லம் செல்வோம், அவர் பாதம் அமர்வோம், அவரிடம் அன்றாடுவோம் என்ற உந்துதல் என மனதுக்குள் எழும்போது ஆண்டவரே நான் அகமகிழ்கின்றேன். இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் இருக்கின்றோம், உம் இல்லத்தில் தங்கியிருக்கிறோம், உம் இல்லத்துக்குள் வருகிறோம். எருசலேமே எருசலேம், செம்மையாக ஒன்றிணைக்கப்பட்ட நகர் ஆகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். ஆம், மக்கள் அனைவரும் உம்முடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்து பாடி உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறார்கள். நன்றி இறைவா, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீதி வழங்க உமது அரியணையில் இருக்கின்ற அரியணையில் இருந்து தாவீதின் வீட்டாரை எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்க்கிறீர். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக என்று வாழ்த்துகிறேன். தேவனே, என் இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்று நான் கட்டப்பட்ட எருசலேம், என்னை கட்டி எழுப்புகிற தெய்வம் நீர், பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற தெய்வம் நீர். நான் தான் உம்முடைய பிள்ளை, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள். என்னை அன்பு செய்கிறீர், அரவணைக்கிறீர், தேற்றுகிறீர். நன்றி இறைவா, நன்றி. மீண்டும் உன்னை நான் கட்டி எழுப்புவேன். உனக்குள் சமாதானம் நிலைத்து நிற்கும். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னில் சமாதானம் நிலவுவதாக என்று சமாதானத்தை எனக்கு அளிப்பதற்காய், என் வீட்டிற்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்ப செய்வதற்காய் ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன். என்னை எப்படியா நீர் வாழ்த்தி ஆசி வழங்குகின்றீர். என் கடவுளாகிய ஆண்டவனின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் என்கிறார் சங்கீத ஆசிரியர். என் உள்ளம் இல்லம், என் உள்ளம் ஆண்டவரே, என் உள்ளம்தான் நீ தங்கும் வீடு. அந்த உள்ளத்துக்குள் உமது அமைதி நிலைநிற்க செய்வதற்காக நன்றி. உமது சமாதானத்தை நிரப்புவதற்காக நன்றி. உமது கிருபையால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. என்னை சுமப்பதற்காக நன்றி. என்னை தேற்றுவதற்காக நன்றி. என்னை கைதூக்கி விடுவதற்காக நன்றி. என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, என் மனதிற்கு ஏற்ற காரியங்களை
தகுந்த வழியில் நீர் செய்து முடிப்பதற்காக நன்றி. இது இந்த நாளில் கூட இயேசுவின் திரு இருதய அன்பிற்கு எங்களை சமர்ப்பணமாக்குகிறோம். உம் இதயத்தில் வழிந்தோடக்கூடிய அன்பு எங்களை ஈர்க்கிறது. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் ஆண்டவரே தவமிருந்து ஜெபம் செய்து குடும்பங்களை எல்லாம் உடைய திரு இருதயத்திற்கு சமர்ப்பித்து அன்பு பொங்கி வழிய, ஆனந்தம் பெருக, நன்மைகள் நிலைக்க, நல்லாசீர் கிடைக்க ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் நீ தொடுவீராக. அவர்கள் உள்ளம் விரும்புவதை நீ தருவீராக. உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் கூட அக்களிப்பதாக என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம், எங்களுக்கு மகிழ்ச்சியும் மாண்பும் தருகிறவர் நீதாம். எங்களை மகிழ்ச்சியோடு நடத்துகிறவரும் நீதாம். ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த காலை நன்றி பலியை உமக்கு நாங்கள் செலுத்தும் போது ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்தை நீர் நிரப்புவதற்காய், எங்களுடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகம் தருவதற்காயும் நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியற்ற இந்த உலகில், சமாதானம் இல்லாத இந்த உலகில், சந்தோஷமே இழந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இன்று இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, கொடூரத்திலும் வன்முறைக்கும் எத்தனை இடர்பாடுகள், துயரத்துக்குள் மக்கள் உள்ளாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் எங்களை பார்த்து நீ சொல்வது, மகளே, மகனே, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கின்றேன். ஆம், இந்த உலகில் எங்களை வருத்தும் துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் முடிவிராத தெய்வமாகிய, முதலும் முடிவுமாய் இருக்கக்கூடிய நீர், முடிவிராமல் முடிவில்லா வாழ்வை தரக்கூடிய உமக்கு அஞ்சி இந்த காலை நன்றி பலியை சமர்ப்பித்து, இயேசுவே, எங்களுடைய உள்ளம், உடல், ஆன்மா அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இன்றைய தினத்தில் கூட உடைய நல்லாசீர் பெருக வேண்டும், உடல் சுகம் வேண்டும், பலம் வேண்டும், மனநலம் கிடைக்க வேண்டும், குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எழுதிய தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும், நினைத்திருக்கும் காரியங்கள் நடைபெற வேண்டும், நல்ல திருமணம் நடக்க வேண்டும், வாழ்க்கை துணைவர் அமைய வேண்டும், நல்ல வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், வேலையில் ஒரு சமாதானத்திற்குரிய இடமாய் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு தேவைகளோடு இந்த காலை பொழுதில் உம்மை நோக்கி பார்க்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலும் எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. இரண்டாவது கட்டமாக இன்று ஆண்டவரே, உலகெங்கிலும் இந்த வைரஸ் அநேக நாடுகளில் மக்கள் கொத்து கொத்தாய் மடிவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உமது இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். உமது இரக்கத்தால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உமது இரக்கத்துக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும். அதற்காக நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். எங்கள் மனநிலையை பாரும் ஆண்டவரே, எங்கள் மனநிலையை பாரும். உம்மை நோக்கி பார்க்கும் எங்களுடைய கண்கள், உம்மை நோக்கி பார்க்கும் எங்களுடைய இதயம் ஆண்டவரை மகிழ்வுறுவதாக. எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே உமது கிருபையால் நிரப்பி காத்துக்கொள்வீராக. ஆமேன்.